ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாதேவி வித்மகே விஷ்ணு பத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இந்த மார்கழி மாதத்திலே சுக்கிர பகவான் மிக சந்தோஷமான தனுர் ராசியிலே பிரவேசிக்கின்றார், வர இருக்கின்றார். நீங்கள் செய்கின்ற பூஜைகளின் சிறப்பை மேம்படுத்தி தர இருக்கின்றார். இந்த பூலோகத்திலே ஒவ்வொரு வீட்டிலும், ஏன் இடங்களிலும், பல இடங்களிலும் பலவிதமான தொற்று நோய்கள், துர்வினை சக்திகள், பேய், பிசாசு, பில்லி, சூனியம் என்று சொல்கின்றோமே, இப்படி தற்கொலைகள் செய்து அலைகின்ற துர்தேவதைகளை எல்லாம் விரட்டி அடித்து வீட்டில் சாந்தம் நிலவுவதற்கும், திருமண வாழ்க்கையை அவசரமாக சிலருடைய சொற்களை கேட்டு, பேச்சை கேட்டு செய்துவிட்டு இப்பொழுது அவதி பெறுகின்றோம். நல்ல திருமண நாளை குறித்து கொடுத்தாலும் திருமணத்துக்கு வருகின்றவர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தில் வருகின்றார்கள் என்பது மனித கணக்கால் எண்ண முடியாது. மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து எத்தனையோ தான தர்மங்கள் செய்து கூட திருமணம் செய்கின்றவர்கள் உண்டு. அதிலும் பலவிதமான துர்சக்திகள் என்பது தனியாக வராது. ஒருத்தர் மேல் ஏறி உட்கார்ந்து டிராவல் செய்யும். அப்படி பல துர்வினை சக்திகளுடன் கூடிய வாழ்க்கையில் தான் நாம் ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லோருக்கும் அநேகமாக பொருந்திவிடும். காரணம், எனக்கு என்னுடைய வீட்டுக்கு கல்யாணத்துக்கு இத்தனை 100 இத்தனை 1000 பேர் வருவார்கள், இப்படியெல்லாம் வருவார்கள், எங்களுக்கு தகுந்த முன்னேற்பாடுகள் அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டும் என்று இப்பொழுதெல்லாம் பையன் வீட்டுக்காரர்கள் பெருமையாக சொல்லிவிடுகின்றார்கள். பெண் வீட்டுக்காரர்களும் அவர்களுக்கு தெரிந்த எல்லா விதமான சொந்தக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து பேரையும் கூட்டி கொண்டாடுகின்றார்கள். ஆனால் திருமணத்தில் ஏற்பட இருக்கும் கசப்பான நிகழ்ச்சியை விஷயம் தெரிந்த ஒரு சித்தன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனாலும் சொல்ல மாட்டார்கள். விதியுடன் அவர்கள் விளையாடுவதில்லை. காலம் அப்படி இருக்கின்றது. எதை சொன்னாலும் அதற்கு ஒரு நிரூபணம், ப்ரூவ் பண்ணுங்க, என்ன ஆதாரம் இருக்கு என்று கேட்பார்கள். ஆயினால் விதியுடன் வழியை காட்டு, விதியுடன் விளையாடாதே என்று சொல்வார்கள். இப்பொழுது பல இல்லங்களிலே திருமணமானது நடக்க இருந்தது நின்று விட்டது என்கின்ற ஒரு குறை. நடந்ததுக்கு பிறகு பெரும் போராட்டம், கோர்ட்டு, வம்பு, வழக்கு, வியாஜியம். வாழவும் விடமாட்டேன், வீழவும் விடமாட்டேன் என்று இரு தரப்பிலும் ஒரு வரட்டு கௌரவம் அப்படி கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். காரணம், அப்படி தனக்கு பிறந்த குழந்தைகள் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுவழியிலே சந்தியில் இருக்கின்ற ஒரு அவல நிலைக்கு காரணம், உண்மையாக மனோபக்தியுடன் திருமணத்தை ஆரம்பித்து இருந்தால் ராகு காலம், யமகண்டம், குளிகன், காலன், அர்த்த பிரகடனம், இப்படி மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள், காலற்ற நட்சத்திர, தலையற்ற நட்சத்திர, உடலற்ற நட்சத்திர, ஜீவன், நேத்திரம், யோகினி, தாராபலம், இவைகளை பார்ப்பதே கிடையாது. குறிப்பாக நேற்று நடந்த பிரபலாரிஷ்ட யோகம் உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள். புதனும் அவிட்டமும் சேர்ந்து காலை 7 மணி முதல் இன்று வியாழக்கிழமை சூரியன் உதயம் வரை அது நிறைவு இருந்தது. இதில் எத்தனையோ பேர் நல்ல காரியத்திற்கு கண்டிப்பாக திட்டமிட்டு இருப்பார்கள், கையெழுத்து போட்டு இருப்பார்கள். பிரயாணங்கள், ஒரு உத்தியோகத்திற்கு, வேலை வாய்ப்பிற்கு அந்த மனு அப்ளிகேஷன் போட்டு இருப்பார்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பரீட்சை எழுதியிருப்பார்கள், பாஸ் ஆகிடுவார்கள். வேலை கிடைக்காது, வேலை கிடைத்துவிடும், கம்பெனியே தடுமாறுகின்ற ஒரு அவல நிலை. இப்பொழுதெல்லாம் ஒரு நிறுவனத்திலிருந்து 2 பேர் 1 பேரை நீக்கிவிட்டு இருந்த காலம் போக ஒரு 1000 கூட்டமாக வெளியேற்றப்படும் நிலைமை வந்ததுக்கு காரணம், கம்பெனியில் எந்த விதமான தெய்வ காரியத்தையும், அவர்கள் எந்த மதத்தை இருந்தாலும் சரி, அவருடைய வழிபாட்டை மாதம் ஒரு முறை 2 முறையாக கொண்டாடாமல் ஏனோ தானோ என்று நடத்தி கொண்டு அதனால் விழித்து கொண்டிருக்கின்ற பல நிறுவனங்கள்
அது தரை மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஆகாய மார்க்கமாக இருந்தாலும் கடல் மார்க்கமாக இருந்தாலும் சரி, அதில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீவினை சக்திகள் இப்பொழுது உலகமெங்கும் பரவிவிட்டது. இது இனிமேலாவது தடுத்து நிறுத்த வேண்டும். இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுங்கள். உங்களது திருமண வாழ்க்கையை ஏதோ ஒரு காரணத்தினால் தடைப்பட்டு பிரிக்கப்பட்டு இருந்தால் திருமணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு தக்க குருவை நாடுங்கள். திருமணம் ஆனது ஒரே முறை இருக்க வேண்டும். ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல். ஆனால் சூழ்நிலை சரியாக இல்லை. அதில் ஒருவர் எங்கு பிரிந்து விட்டார், நிரந்தரமாக இறந்து விட்டார் என்றால் அதற்கும் இந்த கலியுகத்திலே சித்தர்கள் சொல்லிய வழிபாட்டை ஆற்றுங்கள். இன்று வியாழக்கிழமை பல ஜீவ சமாதிகள், திருவிருசல், பிருந்தாவனம், அதிஷ்டானத்தை கண்டிப்பாக வழிபடுங்கள். காரணம், சித்தர்கள் தான் எப்பொழுதும் நிரந்தரமாக நமக்கு நல்வழி காட்ட முடியும். இப்படி தர்ம தேவதை தர்ம தேவதை என்று சொல்கின்றமே, அந்த தர்ம தேவதை யார்? அதைத்தான் சிவபெருமான் வாகனமாக வைத்து கொண்டுள்ளான். இதை எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ ஒரு வாகனம் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. ரிஷப வாகனத்தை ஏன் வைத்து கொண்டால் அதுதான் தர்ம தேவதை. அதனால்தான் பிரதோஷத்திற்கு முதலில் நந்திக்கு சகல உபச்சாரங்களும் அபிஷேக ஆராதனைகளால் நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணம் தர்ம தேவதை. அப்படி தர்ம தேவதையை வணங்கி நாம் தர்மமே செய்யாமல் கோவிலிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வந்து விடுகின்றோம். பல கோடி பிரார்த்தனை. என்ன நடக்கும்? பிரதோஷத்திற்கு போனால் நமக்கு கர்மாக்கள் விலக வேண்டும், நல் புண்ணியங்கள் சேர வேண்டும், நமக்கு ஆரோக்கியமான மனம், நல்ல மனம், ஆரோக்கியமான மனம், உடல்நிலை, சரீர சுகம் இவெல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் திருஷ்டி என்பது எங்கிருந்து வேண்டுமானாலும் மனதினால் தாக்க முடியும். கண்ணால் பார்ப்பதும் வாயால் சொல்வதை விட மனதால் நினைத்து தாக்குவார்கள். அந்த தாக்கிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைதான் கொடுக்கின்றோம். குறிப்பாக வருகின்ற சனிக்கிழமை கூடிய வியதிபாத நாம யோகம் அற்புதமான நல்ல நாள். அன்று நீங்கள் செய்கின்ற ஹோம, யாக, யக்ஞ, தான, தர்மம் இவற்றுடன் அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே கேளுங்கள். சுக்கிர கிரகமானது தனுர் ராசியிலே 12/1/2026 வர இருக்கின்றது. இப்படி தனுர் ராசியிலே வீட்டிருக்கும் காலத்தில் நீங்கள் செய்கின்ற எப்பேற்பட்ட வழிபாடும், குறிப்பாக தூப முடிச்சு வழிபாடு, தூப வழிபாடுகள் இவைதான் உங்கள் வீட்டிலே, பரவலியிலே, வியாபாரத்தில் உள்ள கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், அப்பேற்பட்ட கடுமையான சக்திகளை கொல்லும், மாய்த்து நல்ல சக்திகளை உடனடியாக விருத்தி செய்வதாக அமையப்போக இருக்கின்றது. ஸ்ரீ காமதேனு மாதாவின் அருள் கடாட்சத்தின் சக்திகளை நமக்கு அப்படியே அருளக்கூடிய போகூஜி துவாதச முடிச்சு, போகூஜி துவாதச முடிச்சு 12 மூலிகைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தயார் நிலையில் அதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. எப்பேற்பட்ட நோய் என்றால் வியாதி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாம் இருந்தும் அவைகளை உபயோகப்படுத்த முடியாமல், தலை காட்ட முடியாமல், தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் மனவேதனையுடன் இருப்பவர்கள், எல்லாம் இருந்தும் சுகமில்லையே நாராயணா, சம்பளம் வந்தாலும் நமக்கு கெஞ்சத்தனம் என்று சொல்வார்களே, அதை தான தர்மங்கள் பண்ணுவதில்லை, யாருக்கும் சொல்லுமே நான் எச்ச கையால் காக்கா ஓட்ட மாட்டேன் என்று சொல்வார்கள். இப்படி சேர்த்து வைத்த தோஷங்கள் அவைகளையெல்லாம் நீக்கி, இப்படி நோய் எதிர்ப்பு, உடலில் பல கோடி வியாதிகள் என்னென்னமோ வருகின்றது. தீராத உடம்பு வலி, தீராத இருமல், தும்மல் நோய் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வாதத்திலே 1008, பித்தத்திலே 1008, சிலேத்தமம் என்கின்ற கபத்தில் 1008, பல கோடி வியாதிகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இவைகள் வராமல் தடுக்கக்கூடிய நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் இல்லத்தில் நீங்கள் செய்தாலும், ஒரு இடத்தில் செய்தாலும் 50 மைல் தூரத்திற்கு அது அதிவேகமாக உங்களுக்கு எடுத்து சென்று அந்த இடத்தையே சுத்திகரிக்கும். அப்பொழுது நீங்களும் அதில் அடங்குவீர்கள். ஒரு குடைக்குள் எத்தனை பேர் இருந்தாலும் தலை நனையாதோ, அது போல இந்த தூபமானது இத்தனை வருடமாக நமக்கு கிடைக்காத ஒரு வஸ்து, 36 ஆண்டுகள் முயற்சி செய்து இப்பொழுது நமக்கு வெளிவர இருக்கின்றது. இப்படிப்பட்ட அதி அற்புதமான குபேர கடாட்சத்தையும் அள்ளி கொடுக்கின்ற ஸ்ரீ பராலட்சுமி தூபம். இதில் 16 மூலிகைகள்,
இதெல்லாம் இந்த மூலிகைலாம் நம்ம போய் பார்க்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ஏனென்றால் நம்மை பார்த்தவுடன் சில மூலிகைகள் பூமிக்கு அடியில் மறைந்துவிடும், நமக்கு கண்ணில் தென்படாது. இப்படி ஸ்ரீ பராலட்சுமி தூபத்தை மற்றும் ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் முடிச்சு ஆகியவற்றை நீங்கள் ஒரு குருவிடம் கேட்டு முறையாக ஏற்றி ஹோமத்தில் சேர்த்து வழிபட்டால் அது நல்ல சக்திகளை உடனடியாக அந்த க்ஷணமே விருத்தி செய்து நமக்கும் இந்த உலகத்துக்கும் நன்மை பயக்கும் வழிபாடாக இருக்கும். முறைத்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு பிற சொல்லை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற மாப்பிள்ளைகள், மருமகள்கள், இப்படியெல்லாம் பிற பேச்சை நண்பர்கள் இவர்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி இருக்குடா, அப்படி இருக்குடா, நான் இப்படி பொய் நம்பாதீர்கள். ஆனால் இப்பொழுது நடந்ததை பற்றி கவலைப்படாதீர்கள். வரும் காலத்தை நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு கல்யாணம் முறிந்து விட்டது, அடுத்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். காரணம், சிலருக்கு திருமணமானது திருமாங்கல்ய தாரணத்துடன் நின்றுவிடும், சில பேருக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தத்துடன் நின்றுவிடும். இதுதான் இரு தார யோகம், 3 தார யோகம், பல தார யோகம் என்று சொல்வார். இது விவாக தோஷம் என்று சொல்வார்கள். இதுக்குத்தான் சுயம்பரா பார்வதி ஹோமம் செய்வார்கள். இப்பொழுதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டார்கள். காரணம், தான் என்கின்ற எல்லாம் தெரிந்து வேலை பார்க்கின்றோம், பணம் சம்பாதிக்கின்றோம், நமக்கு என்ன கவலை, நமக்கு எல்லா பர்சனாலிட்டியும் இருக்கு என்று சில பேர் நினைப்பதும் உண்டு, சொல்வதை கேட்பதும் இல்லை. ஆனால் 10 பேர் கேட்கும்போது எனக்கு கூச்சமாக இருக்குது சார், மனசுக்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல, என்னை பார்த்தா கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறாங்க, வேலை கிடைக்கலையா என்று கேட்குறாங்க, இருக்கிறதும் போயிட்டா என்று. நீங்கள் பயப்படாதீர்கள். காரணம், உங்களுடைய கர்மாக்களை அவர்கள் சொல்லினால் கொள்ளுவார்கள். அவர்கள் கேட்க கேட்க உங்களுடைய கர்மா விலகும். மேலும் அவர்கள் அப்படி கோவிலில் கேட்டு விட்டார்கள், உங்களுக்கு புண்ணியமும் சேரும். யாரோ ஒரு அடி அடிக்கிறோம், யாரான அடித்தா ஒத்துமா, கேள்விகளால் கேட்டு துளைப்பார்கள், நடக்கட்டும், உங்களுடைய கர்மா விலகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏன் இப்படி ஆகிவிட்டது, நல்லா வேலை பார்த்தியே, உத்தியோகம் பார்த்தியே, வீடு வாசல்லாம் இது என்ன ஆச்சு, போயிட்டாலாம். ஆமாம், என்ன பண்ணுறது, நான் செஞ்ச பாவம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். என்ன, யார் செய்த பாவமோ, நாங்கள் செய்த பாவமோ என்று நீங்கள் இறங்கி போங்கள். அவருடைய சொல்லினால் உங்களுடைய கொடிய கர்ம வினைகளை, பாவங்களை அதுவே நீக்கிவிடும். மேலும் அவர்களிடம் இருக்கின்ற புண்ணியம் உங்களுக்கு வந்துவிடும். 1க்கு 2 பலன், ஒன்று போய் ஒன்று கிடைக்கும். ஆகையினால் நமது வாயை நமக்கு சத்ருவாக, எதிரியாக மாறிவிட்டது என்று நினைத்து கொள்ள வேண்டும். தான் என்கின்ற நிலைமை வரும்பொழுது ஒரு அடி. இப்படி திருக்கணித முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 சனிக்கிழமை முதல் மார்கழி 28ஆம் தேதி 12/1/2026 திங்கட்கிழமை வரை 24 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீவாத்தியார் அருளிய தூப முடிச்சுகளை முறையாக இல்லங்களில், ஆலயங்களில், ஜீவ சமாதிகளில் ஏற்றி வைத்து நோய் எதிர்ப்பு சக்திகளையும் நல்வினை சக்திகளையும் இந்த பரவெளியிலே வான் உலகத்திலே பரப்பி எதிர்வினை சக்திகளை மாய்க்க முயற்சி செய்ய வேண்டும். இது மனிதனுடைய கடமை. தனுர் ராசியிலே சுப கிரகமான ஸ்ரீ சுக்கிர பகவான் வீற்றிருக்கும் இந்த காலத்திலே ஆலயங்கள், வீடுகளிலே செய்யப்படும் குறிப்பிட்ட சில வழிபாடுகள் தேவ குணமாகிய நல்ல குணங்களை மேம்படுத்தவும் விருத்தி அடையவும் உதவ போகின்றது. ஸ்ரீ தட்சிணாயன புண்ணிய காலம் முடியும் வரை, நிறைவு பெறும் வரை, அந்த சமயம் 24 நாட்கள் ஸ்ரீ சுக்கிர பகவான் தனுசு ராசியிலே பிரவேசம் வீற்றிருப்பதும் நமக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான கருணை. அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது, குரு வழிகாட்டுதல் கிடைக்கும் பொழுது இந்த காலத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது எத்தனையோ ஆண்களுக்கு வயது கடந்து திருமணம் நடைபெறவே இல்லை, ஒரு வரனும் அமையவில்லை. ஜோதிடர்கள் மினக்கெட்டு பார்க்கிறார்கள், ஈடுபட்டு பார்க்கிறார்கள், தடைப்பட்டு போய்விட்டது, அவர்களுக்கு திருமணம் நடக்கும். அப்படி திருமணமான எத்தனையோ ஆண் பெண்கள் பிரிந்து வாழ்ந்த குடும்பங்களுக்கு ஒரு நல்ல முடிவு, நன்றாக தெரிந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல நாளாக அமைகின்ற வெதிபாத நாம யோகம் சனிக்கிழமை செய்கின்ற தான தர்மங்கள் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை தர இருக்கின்றது. இப்படி இந்த தூப முடிச்சுகளை இப்பொழுதே நீங்கள் முன்னேற்பாடாக செய்து வாங்கி கொண்டு அதற்கு முன்தினமே நீங்கள் ஏற்றலாம். சுப கதிர்களை விருத்தி செய்து உங்களுக்கு ஆரோக்கியம், சந்தோஷத்தை கொடுக்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலக நன்மைக்காக கூட நீங்கள் பணியை செய்ய வேண்டும். காரணம்,
2028 வருடமெல்லாம் நமக்கு என்ன நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது, இடியா மழையா புயலா என்று தெரியாது. இயற்கை சீற்றம், செயற்கை சீற்றம் என்று கூட வரலாமே. இதில் துர்தேவதைகள், துர்சக்திகள் நல்லவர்களும் கெட்டவர்களாக மாறி வருகின்ற இந்த உலக சமுதாயத்திலே நாமும் நல்லதை செய்ய வேண்டும். இப்படித்தான் பெரியவர்கள் நமக்கு செய்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து அதை ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அப்படி என்று சுதந்திரம் கிடைப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே பாரதியார் பாடினார் என்பது தெரியும். அதுபோல மகாகவி பிறக்கும் போதே கவிஞனாக மகாகவியாக இருந்தவர் பாரதியார். இது ஒரு உதாரணம். இதை ஒருவருக்கு தூக்கி சொல்லுகின்றேன் என்பதில் உதாரணம். நமக்கு தெரிந்தவரை மட்டும்தான் பேச வேண்டும். தெரியாதவரை பற்றி சொன்னால் ஏதோ கதை நடக்குது, எவன் இருந்தான் யாருக்கு தெரியும். இது சரித்திர புகழ், உலக புகழ். இப்படி நீங்கள் இந்த தூபம் வேண்டும் என்று நினைத்தால் இப்பொழுதே திருச்சியிலே ஸ்ரீரங்கத்தில் உடனடியாக இன்று தொடர்பு கொள்ளவும். 9488765604. மீண்டும் சொல்கிறேன், 94 88 76 56 04 9488765604. காலை 7 மணி முதல் காலை 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 9 மணி வரை இவரை தொடர்பு கொள்ளவும் திரு வெங்கடகிருஷ்ணன். மேலும் சென்னையிலே 8072692476 8072692476. காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த தூபத்தை இப்பொழுதே பெற்று நீங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு மங்கள யோகத்தை கொடுக்க இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி இன்று மார்கழி மாசத்துடைய பஞ்சமி திதியினுடைய சிறப்பு கிரிவலமானது 24 மற்றும் 25/12/2025 புதன் மற்றும் வியாழக்கிழமை. இன்றைக்கும் பல கோடி, நேற்று புதன்கிழமை முடிந்து விட்டது. பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள் தினமே எந்த நேரத்திலும் கிரிவலம் செய்து கொண்டே இருக்கும் அற்புதமான பூமிதான் திரு அண்ணாமலை. திருப்பார் கடலில் உப்பவித்த ஸ்ரீ காமதேனு மாதா தம் அமிர்த மய பாலில் ஏற்பட்ட உற்பவித்த நெய்யால் ஈசன் வேள்வி செய்த பூமியே கிருத காசி எனப்படும் வாரணாசி. கிருதம் என்றால் நெய், கிருத காசி எனப்படும் வாரணாசி. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, ஸ்ரீ துர்வாச மகரிஷி, ஸ்ரீ உபமன்யு மகரிஷி முன்னிலையிலே திரு அண்ணாமலைக்கும் திரு அண்ணாமலையாருக்கும் கிருத க்ஷீர அபிஷேகங்கள் ஆற்றினார். இப்படி ஸ்ரீ வசிஷ்டர் மகரிஷி வெண்ணையால் பிடித்த ஸ்ரீ நவநீதேஸ்வர லிங்கம் சிக்கல் அருகே உள்ளது. ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி வெண்ணையால் பிடித்த ஸ்ரீ நவநீதேஸ்வர லிங்கம் சிக்கல் அருகே உள்ளது. திருவண்ணாமலையிலே விண்ணில் இருந்து ஸ்ரீ காமதேனு மாதாவானது தன் பாலால் பரிபூர்ண அபிஷேகம் செய்தால் அந்த செய்த திருநாளே க்ஷீர பஞ்சமி எனப்படும் மார்கழி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியாகும். இன்று திருக்கணித முறைப்படி விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி 24/12 நேற்று முதல் பகல் 1 மணி 12 நேற்று மத்தியானம் ஆரம்பித்து இன்று வியாழக்கிழமை மார்கழி 10ஆம் நாள் 25/12/2025 பகல் 1:43 1:45 மணி வரையும் மார்கழி மாத வளர்ப்பிறை பஞ்சமி திதியான க்ஷீர பஞ்சமி நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. இதை நல்ல விதமாக பயன்படுத்தி இந்த நாளிலே திரு அண்ணாமலை பகுதியில் உள்ள கோசோலை என்கிற கிராம பகுதியில் அண்ணாமலை தரிசனத்தை பாருங்கள். பசுமடி காம்பு தரிசனம், காமதேனு தரிசனம் போன்றவற்றை தரிசனம் செய்து கிரிவலம் செய்வதே மிக மிக அளப்பரிய பலன்களை தர இருக்கின்றது. இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். முக்கியமான குறிப்பு, உங்களுடைய பூஜை தான தர்மங்களை உங்களுக்கு சர்க்குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். இப்படி மார்கழி 10ஆம் தேதி கல்கி விஷ்ணு வழிபாட்டு முறை 25/12/2025 என்ற வியாழக்கிழமை நமது தினசரி வாழ்விலே ஒவ்வொரு செயலிலும் இறைவனின் இயக்கத்தை மிக அற்புதமாக நன்கு உணர்ந்து செய்து வருவோமாயின் அது பக்தியை நாளுக்கு நாள் நல்ல விதமாக விருத்தி செய்யும். வாழ்வில் ஒவ்வொரு செயலையும் நாம் பிறவி கடமையாக சிரத்தையுடன் ஆற்றி இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் கர்மயோகம் முறை ஒன்றும்
உண்டு. இவ்வாறு கடைபிடித்தால் நம் வாழ்வு எந்திரகதியாக மிஷினரி வாழ்க்கை எந்திரகதி ஆகாமல் தீய கர்மாவும் தீவினையும் சேராமல் அண்டாமல் காத்துக்கொள்ளலாம். இதை உணர்த்தி நம் வாழ்வை நெறிப்படுத்தும் வழிபாடை நாம் அனைவரும் செய்ய வேண்டிய கல்கி விஷ்ணு வழிபாடு ஆகும். இன்று சஷ்டியுடன் வியாழன் கூடும் நாட்களிலே கல்கி விஷ்ணுவின் அருள் அம்சம் நன்கு பரிமளிக்கும் நாள் என்பது சித்தர்களுடைய வாக்கு. கல்கி விஷ்ணு வழிபாட்டில் கல்கி சாலிசா, விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை, பாகவதம் போன்ற பாராயணத்தை செய்து கல்கி பகவானை பூஜிக்கலாம். கொள் தானிய சுண்டல், சர்க்கரை பொங்கல் படைத்து தானம் செய்வது மிக சிறப்பானது. எந்த திருமால் மூர்த்தியையும் கல்கி மூர்த்தியாக வழிபடலாம். தசாவதார மூர்த்திகள் உள்ள பெருமாள் ஆலயங்களிலும் தூண்களில் தசாவதார மூர்த்திகள் அருளும் ஆலயங்களிலும் கல்கி வழிபாட்டை தொடங்கிவிடலாம். திருக்கணித முறைப்படி விசுவாச வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி 25/12/2025 இன்று பகல் 1:44 முதல் நாளைக்கு சூரிய உதயம் வரை சஷ்டி திதியுடன் குருவாரம் அமைந்து இணைந்து ஒன்றாக வருவது. அதை நல்ல விதமாக உரிய முறையிலே பயன்படுத்தி கல்கி விஷ்ணு வழிபாட்டை அனைவரும் செய்ய துவங்குங்கள். உலகில் உள்ள தீயவன நிறைய தீயவை வளர்ந்து கொண்டே போகின்றது. அதை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநிறுத்தி நல்லோரையெல்லாம் காக்க ஸ்ரீ கல்கி விஷ்ணுமூர்த்தி வழிபாடு உதவும் என்பதை உணர வேண்டும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்தால் அதில் முழுமையான பலன் கிடைக்கும். வெற்றி உங்களுக்கு. தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.